Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 8 exercise 8.2ல problem number 2 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The standard deviation and coefficient of variations of your data are 1.2 and 25.6. அப்ப என்னலாம் கொடுத்திருக்காங்கமா? Standard deviations கொடுத்திருக்காங்க. Sigma and coefficient of variations. என்ன கொடுத்திருக்காங்க? Sigma equal to 1.2 and coefficient of variation is 25.6. என்ன கேட்டிருக்காங்கம்மா? That is find the value of mean. மீன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? X bar நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல ஒரு ரீட் பண்ணிடலாம். ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே 1.2 மற்றும் 25.6 எனில் அதன் சராசரியை காண்க. மீன். ஓகேமா, சிம்பிள் தான். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் எழுதலாம். this ஃபார்முலா எழுதலாம். That is coefficient of variation equal to sigma by x bar into 100%. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன வேல்யூ தேவை அதை நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். இப்போ x bar தான் கேட்டிருக்காங்க. அப்போ sigma by cb into 100. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். சிக்மா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.2 டிவைடட் பை சிவி வேல்யூ வந்து 25.6 into 100. இதுதான் x bar. இப்போ நம்ம ஆர்டினரியாவை மல்டி டிவைட் பண்ணலாம், லாக் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு லாக் வந்து 1.2 எழுதிக்கலாமா? நான் வேறு கலரில் எழுதி போடுறேன். தட் இஸ் log of 1.2 equal to and log of 25.6. log of 25.6. இதுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்பர் என்னங்கிறது பார்த்துலாம். இதில் வந்து பாயிண்ட் நம்ம எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம 0 டாட் எழுதிக்கலாம். 25.6ல் இந்த டாட்டை நம்ம லெஃப்ட் சைடு ஒரு பாயிண்ட் நம்ம மூவ் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுனால நம்ம 1 பாயிண்ட் போடுறோம். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியாச்சுன்னா +1 இல்லையா? ஓகே, இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூ பார்க்கலாமா? தட் இஸ் ஒன்ஸ் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டதுக்கப்புறம் பாயிண்ட்டை மறந்துடுங்க. அப்போ 12க்கு 0, 12க்கு 0னா 0792. 0792. அடுத்து இதுக்கு நம்ம 0 நம்ம தட் இஸ் பாயிண்ட்டை மறந்துச்சு. 25க்கு 6 பார்க்கணும். அப்போ 25க்கு 6னா 4 5 6 ஓகேம்மா 4082. 4082. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா தட் இஸ் டிவிஷன் இல்லையா? ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் பாருங்கள். 2ல் 2 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 0, 9ல் 8 போயாச்சுன்னா 1, 7ல் 0 போயாச்சுன்னா 7. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணணுமா? இப்போ 0ல் இருந்து நம்ம 4 கழிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கடன் வாங்குகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கடன் வாங்கும்போது ஆல்ரெடி அதில் 0 இருக்குது. ஸோ கடன் வாங்க முடியாது. ஸோ நம்ம சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறோம். என்ன மாடிஃபிகேஷன் பாருங்கள்? -1 + 1 சரியாம்மா? அதாவது -1 + 1 நம்ம ஆட் பண்ணி 0 தான் வரும். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகாது. நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணுறோமோ அதே நம்பரால் சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த இடத்துல -1 நம்ம இதில் கொடுக்கலாம் சரியா? +1 நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ -1 நமக்கு இங்கே கொடுக்குறோம், +1 வந்து இங்கே கொடுக்குறோம். அப்போ இது என்ன ஆகுதுமா? +1 இதோட சேர்ந்தாச்சுன்னா 10 ஆகும். ஸோ 10ல் 4 கழிச்சாச்சுன்னா நமக்கு வந்து 6 கிடைக்கும். பாயிண்ட் வச்சுக்கலாம். இதில் -1, இதில் -1 இருக்குது. ஆல்ரெடி நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ -1 அப்போ -1 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு -2, அதாவது 2 பார் நம்ம எழுதுவோம் சரி? நம்ம 2 பார், 2 பார்னாலும் சரி தான், -2நாலும் சரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஆன்டிலாக் எடுக்க போகிறோம். ஆன்டிலாக் ஆஃப் எதுக்கு? பாயிண்ட் வேலைக்கு தான் நம்ம ஆன்டிலாக் எடுப்போம். 6710. 67க்கு 10 தட் இஸ் 1 பார்க்கலாம். 0 மீன் டிஃபரன்ஸ் 0க்கு கிடையாது. அப்போ 67க்கு 1 பார்த்தா என்ன வருமா நமக்கு? 67க்கு 1னா 4688. அப்போ 4688. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல 10 பவர் -2 இருக்கு இல்லையா? அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு. அப்போ 10 பவர் -2. அப்போ இந்த இடத்துல 10 பவர் -2ன்னு வரும். இப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கம்மா? 4.688 into 10 பவர் -2 அப்படி வரும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 2 இடத்துலையும் நமக்கு புள்ளி வருது. அப்போ என்ன வரும்? 0.04688. இதான் நமக்கு தேவையான ரெக்யர்ட் ஆன்சர். இப்போ நம்ம இதில் எழுதலாம். இந்த இடத்துல x bar equal to இதோட ஆன்சர் தான் வந்து நமக்கு என்னது? 0.04688 into 100. இப்போ நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ எத்தனை தள்ளி புள்ளி வைக்கணுமா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது x bar equal to that is 4688 into 00 வரும் இல்லையா? இப்போ 00 போடும்போது எத்தனை தள்ளி புள்ளி வரும்? 1 2 3 4 5. அப்போ 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை நிறைய நம்பர் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். x bar equal to 4.6. இப்போ இந்த இடத்துல 8 இருக்கலாமா? இது ரெண்டையும் பாருங்கள். இது வந்து 5க்கு மேலே போனதுனால ஒரு நம்பரை நம்ம ஆட் பண்ணி அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது இது 8 என்ன ஆகும்? 9 சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். இதை வந்து நமக்கு தேவையான ரெக்யர்ட் மீன் வேல்யூ.